எல்லாருக்கும் வணக்கம். இப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு வைபான ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணுறேன். அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு சிறப்பு வாழ்த்துக்கள். இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா பிஸ்னஸில் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல்னு நான் சொல்லுவேன். ரீசன் என்னென்னா, நான் வந்து எனக்கு வந்து புக்கு படித்தா தூக்கம் வரும், அந்த நோய் இருக்குது படிக்கிற காலத்துலேருந்து. ஸோ அதனால் எனக்கு வந்து நான் ஆடியோ லேர்னர். எங்களுக்கு ஒரு பசி இருந்துகிட்டே இருக்கும், தேடிக்கிட்டே இருப்போம் என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம். ஏன்னா சுற்றி போட்டிகள் இருக்குது, பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. நம்ம இந்த இடத்துல போயிருக்கோம். சவுத் எங்களோட திருநெல்வேலி, தென்காசி, சுரண்டை, ஆலடிப்பட்டி அப்படின்ற ஒரு குட்கிராமத்துலேருந்து சென்னை வரோம். சென்னை வரும்போது இது ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு சிங்கார சென்னையாக தெரியுது. ஏதோ ஒரு சொல்கிற மாதிரி ஆலடிப்பட்டியான்னு 70 பிரான்ச் வரைக்கும் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ பெரிய மக்கள்கிட்ட நம்ம சர்வீஸ் பண்ணுறோன்னா நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படிலாம் கீப் அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்றத நிறைய தேடி தேடி படிச்சிருப்போம். அதில் எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக உங்களோட யூடியூப்லேருந்து நான் நிறைய டேக்கவை எடுத்துக்கிட்டே இருப்பேன். படிக்கிறதை தாண்டி செயல்பாட்டை தாண்டி ரெண்டையும் மேட்ச் பண்ணுற விஷயங்கள் தான் ரொம்ப விஷயமா இருக்குது. ஏன்னா புக்கில் நான் MBA படித்தாலுமே அந்த மார்க்கெட்டிங் அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜில் வந்து நிறைய விஷயங்கள் தெரியல. ஸோ பெரிய பெரிய பிராண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, இவங்களோட ஃபெயிலியர்லேருந்து அவங்க எப்படி மாறினாங்க, ரீபிராண்டிங்னா என்ன, பிராண்டிங்னா என்ன, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து கற்றுட்டே இருப்பேன். அதில் எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக நம்மளோட டீம் வீடியோஸ், முக்கியமாக விக்கி பிரதர் வீடியோவை பார்த்து நிறைய விஷயங்கள் நாங்களும் எடுத்துருக்கேன். இதை நான் ஆச்சரியப்படுவேன். நம்ம அடிபட்டு கற்றுக்கிட்டதை இவர் அசால்ட்டாக புக் நிறைய படித்து சொல்கிறாரப்பா. அவங்களுக்கும் அந்த விஷயங்கள் வந்து அவ்வளோ புக்கை தேடினா தான் அவங்க ஒரு 1 மினிட் வீடியோவில் கொண்டு வர்றாங்கன்னா, அப்போ நிறைய புக்குகளை தேடி ரெஃபர் பண்ணி அதில் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து வந்திருப்பீங்க, சேர்ந்து ஜெயிக்கிறது. ஸோ நாங்களும் வந்து ஊர்லேருந்து ஒரு 6 நண்பர்கள் சேர்ந்து படிக்க வந்தோம். நாங்களும் சேர்ந்து லாஸ்ட் பெஞ்சர்ஸ் தான் இருந்தாலும் நாங்கள் ஏதாவது பண்ணணும்னு சொன்னோம். ஸோ அதுவுமே நம்ம டீம் கூட அது மிங்கிலாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்தாலும் சரி. ஸோ எல்லாமே ஒரு நல்ல இது. இன்னொன்று நிறைய அசெட்ஸ் நான் நடக்கும்போது நிறைய விஷயங்களை நோட்டீஸ் பண்ண அவர்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன். நீங்கள் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது நீங்கள் நிறைய எம்ப்ளாயிஸை வந்து ஏன் பண்ணலாம், நிறைய அசெட்ஸ் தான் வச்சுருக்கீங்க, இவங்க எல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சர் பில்லர்ஸ் ஆஃப் உங்கள் கம்பெனியில் இருப்பாங்க அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் காலேஜ் போங்க, நிறையா பசங்களுக்கு அந்த பிஸ்னஸோட விதைகளை விதைக்கணும். ஏன்னா வீடியோ பார்க்கும்போது நானும் நிறைய அவங்ககிட்டே சில வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கே பர்சனல் மெசேஜ் போடுவாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, இதை பற்றி பேசுங்க அப்படின்லாம். அப்போமா அதுக்கப்புறம் சொல்லும்போது அவங்களும் சொன்னாங்க, ரீசெண்டாக காலேஜஸ்க்கும் போய் எடுக்க ஆரம்பிச்சோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு அந்த நீங்கள் சார் சொன்னாங்க கேம்பெயின், நிறையா விஷயங்கள் சொன்னாங்க. ஒரு கேம்பெயின்றாக ஒரு விதைக்கிறதுன்னு, அந்த விதையை வந்து அவங்க கல்லூரி காலத்தில் போய் அவங்க போடுறது அப்படின்றது அது ஒரு பெரிய ஸ்பார்க்கிங் மூமெண்ட்டாக இருக்கும். நாங்கள் படித்து நாங்கள் ஒரு 3-4 வருஷம் 2016 18-19 வரைக்கும் நிறைய அடிகளும் வாங்கி தான் எஞ்சி வந்திருக்கோம். அப்போமே இந்த அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்சுன்னா நாங்கள் கொஞ்சம் அடிகள்லேருந்து கொஞ்சம் ஈஸியாக வந்திருப்போம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.